கிருஷ்ண ஜெயந்தி மகாவிஷ்ணுவின் தச அவதாரங்களில் 9வது அவதாரமான கிருஷ்ணரின் அவதாரம் தினத்தை கிருஷ்ண ஜெயந்தியாக ஆண்டுதோறும் கொண்டாடுகிறோம். ஆவணி மாதம் தேய்பிரை அஷ்டமி ரோகிணி நட்சத்திரத்திரண்டு கிருஷ்ணர் அவதரித்தார். இந்த நாளையே நாம் கிருஷ்ண ஜெயந்தி என்ற பெயரில் கொண்டாடி வருகிறோம். அதேபோல் கிருஷ்ணர் கோகுலத்திற்கு வந்த நாளை கோகுலாஷ்டமியாக அடுத்த நாள் பகலில் மக்கள் கொண்டாடுகிறார்கள். இந்த நாளில் நெய்யால் செய்யப்பட்ட பலவிதமான பலகாரங்கள் செய்து கிருஷ்ணனுக்கு நெய்வேத்தியமாக படைக்கப்படும். குழந்தைகள் கிருஷ்ணர் மற்றும் ராதை வேடமணிந்து வருவார்கள். இவர்களை கிருஷ்ணரின் வடிவமாக நினைத்து மக்கள் வழிபடுகிறார்கள். இந்த ஆண்டு கிருஷ்ண ஜெயந்தி ஆகஸ்ட் மாதம் 26ஆம் தேதி திங்கட்கிழமையன்று கொண்டாடப்படுகிறது. எனவே இந்த நாளில் கிருஷ்ணரை நினைத்து விரதம் இருந்து வழிபட்டால் நினைத்த காரியம் நடக்கும் என்பது ஐதீகம். விஷ்ணுவின் 8வது அவதாரம்தான் கிருஷ்ண அவதாரம் ஆகும். பகவான் கிருஷ்ணராக அவதரித்த தினத்தையே கிருஷ்ண ஜெயந்தி, கோகுலாஷ்டமி, ஜென்மாஷ்டமி என்ற பெயரில் நாம் கொண்டாடுகிறோம். மேலும் கிருஷ்ணர் அவதரித்த இந்த நாளில் விரதம் இருந்து அவரை வழிபட்டால் கிருஷ்ணரே நம் வீட்டிற்கு வந்து அருள் புரிவதாக சொல்லப்படுகிறது. கிருஷ்ண ஜெயந்தி விரதம் இருக்க விரும்பும் பக்தர்கள் கிருஷ்ண ஜெயந்திக்கு முன்தினம் ஒருவேளை மட்டும் உணவை சாப்பிட்டு விரதத்தை ஆரம்பிக்க வேண்டும். பிறகு கிருஷ்ண ஜெயந்தி அன்று நாள் முழுவதும் எதுவும் சாப்பிடாமல் விரதம் இருக்க வேண்டும். பெண் கிருஷ்ண ஜெயந்திக்கு அடுத்த நாள் விரதத்தை நிறைவு செய்ய வேண்டும். ஏனெனில் ரோகிணி நட்சத்திரமும் அஷ்டமி திதியும் நிறைவடையும் வரை கிருஷ்ண ஜெயந்தி விரதத்தை கடைபிடிக்க வேண்டும் என்பதுதான் விதி. எனவே இவற்றை நினைவில் வைத்துக்கொண்டு கிருஷ்ண ஜெயந்தி விரதத்தை கடைபிடிங்கள். கிருஷ்ண ஜெயந்தி அன்று கிருஷ்ணரை வழிபடும் முறை. கிருஷ்ண ஜெயந்தி அன்று அதிகாலையில் எழுந்து நீராடிவிட்டு பிறகு வீட்டை சுத்தம் செய்து அரிசி மாவினால் கோலம் போட்டு மாவிலையால் தோரணங்கள் அமைக்க வேண்டும். பூஜை அறையையும் சுத்தம் செய்து பூக்களால் அலங்கரிக்க வேண்டும். வீட்டில் உள்ள குழந்தை கிருஷ்ணரின் படம் வைத்து அல்லது சிலையை அலங்கரித்து வாசலில் துவங்கி பூஜை அறை வரை அரிசி மாவினால் சிறு சிறு பாதங்கள் வரைவது வழக்கம். கோகுலத்தில் கோபியர்களின் வீடுகளில் வெண்ணெயை திருடும் அவசரத்தில் அங்கு சிதறி கிடக்கும் வெண்ணெயில் கண்ணனின் மலர் பாதங்கள் பட்டு பிறகு கண்ணன் சென்ற வழிகளில் தடங்கள் ஏற்படும். இதேபோல் நம்முடைய வீட்டிற்குள்ளும் தடம் அமைத்தால் கண்ணன் வருவார் என்பது மக்களின் நம்பிக்கை. வெண்ணெய், சர்க்கரை மற்றும் முறுக்கு போன்றவற்றை நெய்வேத்தியமாக படைத்து பூஜை செய்து வழிபட்டு பூஜையை நிறைவு செய்யுங்கள். மேலும் அந்நாளில் சிறு குழந்தைகளுக்கு கிருஷ்ணரின் கதைகளை சொல்ல வேண்டும். கிருஷ்ண ஜெயந்தி என்று கிருஷ்ணரை காலையில் வழிபடுவதை விட மாலையில் வழிபடுவதுதான் சிறந்தது. ஏனென்றால் கிருஷ்ணர் நள்ளிரவில்தான் பிறந்ததாக புராணங்கள் சொல்லுகின்றன. ஜெயந்தி அன்று விரதம் இருந்து கிருஷ்ணரை குழந்தையாக நினைத்து வழிபட வேண்டும். இந்நாளில் விரதம் இருந்து வழிபடுபவர்களுக்கு செல்வ வளம் மற்றும் மகாலட்சுமியின் பரிபூரணமாக அருள் கிடைக்கும். அது மட்டுமின்றி குழந்தை இல்லாதவர்களுக்கு கிருஷ்ண ஜெயந்தி அன்று விரதம் இருந்து குழந்தை கிருஷ்ணரை வழிபட்டால் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்பதும் நம்பிக்கை.